வெல்கம் டு லிட்டில் பிட். இன்றைக்கி குக்கர் இல்லாமல் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் பாப்கார்ன் பொரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. எப்போவுமே பாப்கார்ன் பொரிக்கும்போது ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சு பொரிங்க. நான் இதில் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெயோ இல்லைன்னா ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. நான் இந்த கடாயில் 30 கிராம் கார்ன் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிங்கன்னா எல்லா கார்னும் பொரிஞ்சிடும், வேஸ்டேஜ் இருக்காது. அதே மாதிரி கார்ன் பொரிக்கும்போது சரியான மூடி இருக்கிற பாத்திரமாக வச்சு செய்யுங்க. இல்லைன்னா கார்ன் ஃபுல்லாக வெளியில் தெரிச்சிடும். கார்ன் பொரிஞ்ச சவுண்டு நின்னதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கார்னும் பொரிஞ்சிருக்கு. கார்ன் பொரிஞ்சதுக்கப்புறம் மெல்ட் பண்ண பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அது கூடவே 1 பிஞ்ச் உப்பும் போட்டு கிளறிக்கோங்க. பாப்கார்ன் பார்த்தாலே எனக்கு தேட்டர் ஞாபகம் தான் வரும். பெரும்பாலும் நான் தேட்டர் போகிறது பாப்கார்ன் சாப்பிட்றது தான். உங்களால் தேட்டர் போக முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி பாப்கார்ன் பொரித்து வச்சுக்கிட்டு டிவியில் படம் பார்த்துட்டே நீங்கள் தேட்டர் ஃபீலை என்ஜாய் பண்ணலாம்.